ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அப்பா அம்மாவா இருந்து தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு புரோக்கரா சொந்தக்காரங்க கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க ஆல்ரெடி ஒரு மாப்பிள்ளையாவோ இல்ல பொண்ணு ஆகிறதுக்கோ ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? என்னோட அப்பா அம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு வருவாங்க, ஒரு அழகான பொண்ணு கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு பக்கத்துல கூரம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ரொம்ப வருடங்களாவே வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் முருகேசன். முருகேசனுக்கு ஒரு 55 வயசு பக்கம் இருக்கும். அவரும் சரி அவரோட மனைவியும் சரி ரொம்ப காலமாவே அவங்களோட பையனான ராம்குமாருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ராம்குமாருக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அதே கிராமத்துல ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி அந்த கிராமத்துல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. ராம்குமாருக்கு ஆனா பொண்ணு மட்டும் அமையவே மாட்டேங்குது. வெவ்வேறு இடங்களுக்கு போறாங்க, குடும்பம் சரியில்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, எல்லாமே சரியா இருந்தா பொண்ணு அழகா இருக்க மாட்டேங்குது. பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி வருட கணக்குல அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெவ்வேறு புரோக்கர்ஸ் ஆகட்டும், போற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ல கூட என்னோட பையனுக்கு பொண்ணு தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடமும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போதான் பக்கத்து கிராமமான ஜோக்கிரிபாளையம், அங்க சுஜாதா அப்படிங்கிற ப்ரொஃபைல் அவங்க கைக்கு கிடைச்சிச்சு. பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க, நல்ல பேக்ரவுண்ட் ஃபேமிலியாவும் இருக்கு, எல்லாமே நீட்டா இருக்கு. பொண்ணு +2 முடிச்சிருக்காங்க. அதனால எல்லாம் செட் ஆகுதான்னு பாக்குறாங்க. ஜாதகம் முதற்கொண்டு ரொம்ப நீட்டா செட் ஆகுது. இவங்களுக்கு மத்தவங்க மாதிரி எங்களுக்கு இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்கன்னு சொல்லிட்டு டவுரிங்கிற பிச்சை வாங்குறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டோம், நம்ம கிட்ட இல்லாத காசான்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டா செட் ஆக்குறாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்குது. அக்டோபர் 2023 வருடம் இவங்க 2 பேத்துக்கும் கிராண்டா கல்யாணமும் நடக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இன்விடேஷன் வச்சு ரொம்ப மரியாதையா முருகேசன் கல்யாணம் பண்றாரு. ராம்குமார் இன்னொரு பக்கம் அவரோட மனைவியான சுஜாதா, இவங்க 2 பேர்த்த எல்லாத்துக்குமே அந்த இடத்துல தெரிய வருது. கரெக்டா ஜூன் 30 2024 வருடம் இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் விடிகாலையில 5 மணி பக்கம் திடீர்னு ஒரு நாள் சுஜாதா அவங்க வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து எல்லாத்துக்கிட்டுமே கத்துறாங்க. பக்கத்து வீட்டுல எல்லாத்துக்கிட்டுமே சொல்றாங்க, தயவு செய்து என்னோட புருஷனை காப்பாத்துங்க, ரத்த வெள்ளத்துல இருக்காரு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வர வைக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஷாக். ராம்குமாரோட தலை, கழுத்து எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. ஃபுல்லா ரத்த வெள்ளம். அவர் இறந்துட்டாருன்னு ஆல்ரெடி தெரியுது. சுஜாதாட்ட கேட்ட போது, நான் ஒரு ரூம்ல படுத்திருந்தேன், அவரு ஒரு ரூம்ல படுத்திருந்தாரு. காலையில எந்திரிச்சு ரூமை திறந்து பார்த்தேன் அப்படின்னா இப்படி கிடக்குறாரு. யாரு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு தெரியல. வீட்டுல எந்த நகைகளுமே காணாம போல. யாருமே கதவை உடைச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கறத எல்லாத்துக்குமே சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா ராம்குமார் அந்த கிராமத்துல ஒரு பிசினஸ் மேன். யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டிருக்காரா, அவருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் விசாரிக்கும் போது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிரிகளுமே இல்ல. கதவு நீட்டா பூட்டிதான் இருந்திருக்கு. யாராச்சும் உள்ளார வரணும் அப்படின்னா கதவை திறந்து விட்டா மட்டும்தான் உள்ளார வர முடியும். ராம்குமார் இறந்து போகும்போது அவங்களோட மனைவியான சுஜாதா மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. போலீஸ்க்கு இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு. எதுக்காக ராம்குமாரும் சுஜாதாவும் வெவ்வேறு ரூம்ல தங்க ஆரம்பிச்சாங்க? இவங்க 2 பேத்துக்குள்ளார ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 மாதங்கள் தான் ஆகுது. இவங்களுக்கு குழந்தை குட்டி எதுவும் இன்னும் இல்ல. அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தானே படுத்திருப்பாங்க. இவங்களுக்குள்ளார பாலியல் உறவு நடந்திருக்கும்ல. அதுதானே நார்மலா கல்யாணம் ஆனவங்க எல்லாமே பண்ணக்கூடியது. இவங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருந்திருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே போலீஸ் அவங்களோட மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நார்மலா அவங்க பாக்குற எல்லா கேசஸ்லயுமே இந்த மாதிரிதான் வந்து முடியுது. இப்போ சுஜாதா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுஜாதா, ஃபர்ஸ்ட் நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு காலையில 5 மணிக்கு எப்பயும் போல வாசல் கூட்டுறதுக்காக எந்திரிச்சேன். பால் எடுத்துட்டு போய் என்னோட புருஷன்ட்ட தரும்போது திடீர்னு அவர் இப்படி பாக்குறேன். அதிர்ச்சியில டம்ளர் கூட கீழே போட்டுன்னு சொல்லிட்டு அந்த டம்ளர், பால் எல்லாமே கீழே போட்டது அப்படியே இருக்கு. நீட்டா என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத சுஜாதா ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அதுதான் போலீஸ்க்கு இருக்கலே ஒரு பெரிய டவுட். எப்படி இந்த பதற்றத்திலேயே இவங்க ரொம்ப கிளியரா ஒரு பிலிம பார்த்த மாதிரி சொல்றாங்க? கண்டிப்பா சுஜாதாவோட சைட்ல ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறத சுஜாதாவை தீர விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போலீஸோட பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் அகற்ற மாதிரி இருக்கு, கோபமா இருக்கு. சுஜாதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்டேஷன் செல்லுல வச்சு அவங்களை டீப்பா விசாரிக்கும் போது ஒரு பக்கம் அவங்க உண்மையை உளர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட போன் எடுத்து காட்டும் போது அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறத அவங்களோட போனே காட்டி கொடுத்துருச்சு. சோ இப்ப சுஜாதா போலீஸ்ல ஒவ்வொரு உண்மையா சொல்லும் போதுதான் அவங்க என்ன மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நடந்த கொடூரம் என்ன, இது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வருது. பொதுவாவே ஒரு கல்யாணம் அப்படிங்கறது நடந்துச்சுன்னா
மொதல் 6 மாசம் அந்த கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கிறத நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அவங்களுக்குள்ளார ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆசையோட அந்யோன்யமா நடந்துக்குவாங்க. வேற வேற இடங்களுக்கு போய் என்ஜாய் பண்ணுவாங்க, ஹனிமூனுக்கு போவாங்க. எப்ப பார்த்தாலும் சுத்தி சந்தோஷமாவே இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்தை மட்டும் தான் முதல் 6 மாசம் நம்மளால பார்க்க முடியும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு லைஃபோட ரியாலிட்டிக்கே வருவாங்க. அதுவும் அவங்க கிட்ட நல்ல பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தோஷம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைல்ல. இந்த இடத்துல ராம்குமாருக்கு அதே நிலைமை தான். அவர்கிட்ட காசு எல்லாமே இருக்குது, வசதி எல்லாமே இருக்கு, தன்னோட பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு மனசோட சுஜாதா பக்கத்துல போனாவே சுஜாதா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்க. ராம்குமாரை பிடிக்கலையோ இல்ல அவன் ஏதாச்சும் தப்பா செஞ்சுட்டானா, இந்த மாதிரி எதுவுமே புரியல ராம்குமாருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லயுமே சுஜாதா ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கல்யாணம் நடந்த அடுத்த நாள்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்க பாலியல் உறவு அப்படிங்கிறது எப்பயுமே ராம்குமார் கேட்டு இனிஷியேட் பண்ணி கஷ்டப்படுத்தி இந்த மாதிரிதான் எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. சுஜாதாவுக்கு என்ன ஐடியா, அவ எதுக்காக நம்மளை கல்யாணம் பண்ணா, நம்ம 2 பேரும் ஒரு அப்பா அம்மாவை ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுதா, இல்ல அவ வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காளா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே ராம்குமாருக்கு 6 மாசம் பக்கம் போயிடுச்சு. கடைசியா அவர் ஒரு நிலைமைக்கு வந்தாரு. உண்மையாலுமே என்னோட பொண்டாட்டிக்கு என்னதான் பிரச்சனை, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, இவளை பத்தி இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ கேட்டா நமக்கு ஏதாச்சும் தெரிய வருமேன்னு சொல்லிட்டு ராம்குமார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காரு, சுஜாதாவோட ஏரியா மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்காரு. அப்போதான் ராம்குமாருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது. தன்னோட மனைவியான சுஜாதா ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே கணேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கணேஷும் அதே ஸ்கூல்ல சுஜாதாவோட சீனியர். இவங்க 2 பேரோட லவ் மேட்டர் அந்த ஊர்ல நிறைய பேத்துக்கு தெரியும். இந்த கணேஷ் அப்படிங்கிற பையனை கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணி கூடாது, அவன் வேற ஜாதி, அது மட்டும் இல்லாம அவனுக்கு பெருசா பணம் இல்ல, அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சுஜாதாவோட அப்பா அம்மா எவ்வளவோ சித்திரவதைகள் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி சுஜாதாவை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. சோ இதுதான் ராம்குமாருக்கு தெரிய வர விஷயம். அதனாலதான் சுஜாதா நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா, அவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லங்கிறது ராம்குமாருக்கு புரிய வருது. ஆனா இப்போ ராம்குமாரும் டோட்டலா லாக் ஆயிட்டாரு. அவரால போய் சுஜாதா கிட்ட நீ நினைச்ச வாழ்க்கையை வாழுன்னு சொல்லிட்டு நார்மலா சொல்லிட முடியாது. அது ஒரு கிராமம், கிராம மக்கள் 1000 விஷயங்கள் ராம்குமார் பத்தி பேசுவாங்க. விஷயமா சுஜாதா கிட்டே போய் இது உண்மையான்னு நம்ம கேட்போம். எல்லா இடத்துலயும் நிறைய புரளி பேசுவாங்க, அதுக்காக நம்மளோட மனைவியை நம்ம சந்தேகப்பட முடியுமா? சுஜாதா கிட்ட போய் கேட்டா இப்பதான் சுஜாதாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்மளோட கணவனே நம்மளோட பிரச்சனை என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டான். ஆமாங்க, நான் ஸ்கூல்ல இருந்தே கணேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணேன். என்னோட அப்பா அம்மா கிட்ட காலில் விழுவாத குறையா கெஞ்சினேன். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க எங்களை கல்யாணம் பண்ணியே வைக்கல. என்னை வற்புறுத்தி தான் உங்களை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு கஷ்டங்கிறத சுஜாதா ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்போ ராம்குமாரோட கையில தான் எல்லா டிசிஷனுமே இருக்கு. ராம்குமாருக்கு சத்தியமா சுஜாதா விட்டுட்டு வாழவே முடியாது. 2 விஷயம், சுஜாதா மேல ரொம்ப ஆசையா அவர் பழகிட்டாரு. அவ என்னதான் நம்மள சண்டை போட்டாலும் நான் அவளை ரொம்ப டீப்பா காதலிக்கிறேன். இப்ப அவ என்னோட மனைவி, வேற ஒருத்தவனோட லவ்வரா இருந்துட்டு போறா. ஆனா இப்போ நான் தாலி கட்டின மனைவி, அவளை என்னால விடவே முடியாது. இதையும் தாண்டி அவளை நான் டிவோர்ஸ் பண்ண அப்படின்னா ஊர் உலகம் என்னை என்ன பேசும், எனக்கு ஆண்மை இல்ல போல, அதனால சுஜாதா என்னைய விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தவங்க கூட போயிட்டா அப்படிங்கறத சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ராம்குமாருக்கு காசு அதிகமா இருக்க திமிரு, சுஜாதாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லி என்னை தப்பாதான் பேசுவாங்க. இன்னொரு சைட்ல சுஜாதாவை பத்தி அவங்க தப்பாதான் பேசுவாங்க, புருஷனை வச்சுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க தப்பாதான் பேசுவாங்க. இதெல்லாம் என்னால கேட்க முடியாது. முடிஞ்ச லெவலுக்கு சுஜாதாவை நம்ம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே சுஜாதாவை காட்டுவோம். எத்தனையோ பேரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு லவ் பண்றவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாம வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றது இல்லையா, குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே பெத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி சுஜாதா ஒரு லைஃப் என்னோட லைஃப் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சுஜாதா மேல ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தாரு. அவ என்னதான் எரிஞ்சு விழுந்தாலும் அன்பை மட்டுமே காட்டினாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் டீப்பா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி சுஜாதா கிட்ட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கேட்க ஆரம்பிச்சாரு. இது எல்லாமே ஒரு சமயத்துல நம்மளோட மனைவி நம்ம மேல விருப்பப்படுவா, நம்மளை புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவர் செஞ்சாரு. ஆனா அடுத்த 4 மாசமும் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் செஞ்சு சுஜாதா வெறுப்பை மட்டுமே தான் காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இவராலையும் ஒரு டாலரன்ஸ் லெவலுக்கு மேல போக முடியல. ஒவ்வொரு டைமும் தொட்டதுக்கெல்லாம் அவ சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாலரன்ஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு டைமும் அவன் மூஞ்ச இப்படியும் உம்முன்னு வச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல நம்மள கெட்ட கெட்ட வார்த்தை திட்டும் போதோ நம்ம எதிர்த்து கேட்காமையா இருக்க முடியும், நமக்கு கோபம் வரும்ல. ஒரே ஒரு நாள் ராம்குமார் கோபப்பட்டு எதிர்த்து கேட்டு சுஜாதாவுக்கும் ராம்குமாருக்கும் நல்ல சண்டை. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு சுஜாதா அன்னைக்கு நைட்டே ஓடிட்டாங்க. யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை விட்டு ஓடி கணேஷ் அப்படிங்கிற தன்னோட லவ்வரோட வீட்டுல போய் தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது இன்னமும் சுஜாதாவும் கணேஷும் ஒரு கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காங்க. ராம்குமாரோட மனைவியா இருக்கும் போதே கணேஷ் அப்படிங்கிற தன்னோட லவ்வர் கூட போய் அவங்க அடிக்கடி பாலியல் உறவு வச்சிருந்திருக்காங்க. இப்போ சுஜாதா என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வருது. அது ராம்குமாருக்கு தெரிஞ்சிருச்சு.
சரி, இப்போ கணேஷோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வரணும். ஆனா எப்படி கூட்டிட்டு வர்றது? ரொம்ப கேவலமா இருக்காதா அப்படிங்கறத ராம்குமார் நினைச்சாரு. மாமனார் மாமியாருக்கு கால் பண்ணி உங்க பொண்ணான சுஜாதா உங்களோட லவ்வரோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் தெரிவிக்கிறாரு. இப்போ அந்த மாமனார் மாமியாருக்கு ஒரு பெரிய ஷாக். என்னோட மானத்தையே என்னோட பொண்ணு வாங்குறா. ஆரம்பத்திலேயே இந்த கணேச கல்யாணம் பண்றேன்னு சொல்லும் போது நம்மளோட மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் வற்புறுத்தி ராம்குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப என்னன்னா புருஷனை விட்டுட்டு திருப்பி போய் லவ்வர் கூட இருப்பேன்னு சொல்லி நம்மளோட மானத்தையே வாங்குறா. இவளை செத்தா கூட செத்துருட்டும், இவளை கொலை கூட நம்ம பண்ணிடலாம், ஆனா அந்த கணேஷ் கூட வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சுஜாதாவோட அப்பா அம்மா கணேஷோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் தரன்னு சுஜாதா கிட்ட சண்டை போட்டு அவளை இழுத்துட்டு வராங்க. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சா புருஷன் கூட இரு, புருஷன் கூட இருக்காம வேற ஒருத்தவங்க கூட போய் எதுக்கு நீ மானத்தை வாங்குறன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி திட்டி அந்த சுஜாதாவை திருப்பி ராம்குமார்ட்ட போய் விடுறாங்க. சுஜாதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கணேஷ்க்கு ஒரு பக்கம் வேலை இல்ல, இவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கான சத்துவம் அவனுக்கு இல்ல. இன்னொரு சைடு என்னையும் நான் எவ்வளவு டைம் கணேஷ் கிட்ட போனாலும் இவங்க திருப்பி வந்து ராம்குமார்ட்டே விடுறாங்க. கடைசியா சுஜாதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ராம்குமாரோட காலை பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, தயவு செய்து என்னை விட்டு நான் கணேஷ் கூடவே போய் வாழ்றேன்னு சொல்லிட்டு. ஆனா ராம்குமார் இந்த இடத்துல விடுறதுக்கு தயாராக இல்ல. நீ என்னோட மனைவி, நம்ம ஒண்ணு டவுன்லயோ சிட்டிலயோ ரொம்ப மாடர்ன் கல்ச்சர்ல எல்லாம் வாழல, ஒரு சின்ன கிராமத்துல வாழ்றோம். இந்த கிராமம் தான் எனக்கு உலகமே. இந்த கிராமத்துல நீங்க என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போய் வாழ்ந்தினா என்னை பத்தி என்ன பேசுவாங்க? எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கே எத்தனை வருஷங்கள் ஆச்சு. எனக்கு 30 வயசுலதான் கல்யாணம் நடந்துச்சு. 25ல இருந்து எங்க அப்பா அம்மா தேடிட்டு இருந்தாங்க. உனக்கு வயசு 24. நம்ம 2 பேத்துக்கும் 6 வயசு தான் வித்தியாசம். உன்னை நான் நல்லபடியா தான் பாத்துக்கிறேன், உன்னை நான் நல்லா தான் காதலிக்கிறேன். ஆனா உனக்கு தான் என்னை பாக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. தயவு செய்து என் கூட வாழு. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதுங்கிறது இந்த ஊர்ல நடக்கவே நடக்காது. உன்னை பத்தியும் தப்பா பேசுவாங்க, அதையும் தாண்டி என்னையும் தப்பா பேசுவாங்க. அதனால நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம 2 பேரும் நல்லபடியா வாழுவோம், பிள்ளைகளை பெத்துக்குவோம், ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருப்போம், நம்மளோட லைஃபை கொண்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு சுஜாதாவை வற்புறுத்தி அதே இடத்துல இருக்கிறதுக்கு வைக்கிறாரு. ஒரு 2 மாசம் போகுது, 3 மாசம் போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ இப்ப சுஜாதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ராம்குமார் இருக்கிற வரைக்கும் நம்மளோட லைஃப்ல நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியாது. நம்மளோட லவ்வரான கணேஷ் கூட வாழணும் அப்படின்னா ராம்குமார கொன்னா மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு விதவையா இருப்பேன், அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு வேற வழி இல்ல, கணேஷ்க்கு தான் கட்டி கொடுத்தாகணும், கிராமத்துல வேற யாரும் என்னை வந்து கட்டிக்க மாட்டான். அப்படின்னா எப்படி பிளான் போட்டு கொலை பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுஜாதா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கணேஷ் கிட்ட ஐடியா கேட்க ஆரம்பிச்சாங்க. கணேஷும் சுஜாதாவும் சேர்ந்து உன்னோட கணவனை இப்படி எல்லாம் நம்ம கொண்டுடலாம், போலீஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீட்டா பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஜூன் 30 ஜூன் 30 எப்பயும் போல ராம்குமார் வீட்டுக்கு வராரு, நைட்டு சாப்பிடுறாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தூங்குறாரு. அவங்க 2 பேருமே கொஞ்ச நாட்களாவே வெவ்வேறு ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு சொல்லிட்டு சுஜாதாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எனக்குன்னு சொல்லிட்டு கணேஷ் ஒருத்தன் இருக்கான், அவன் கூட மட்டும்தான் நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைப்பேன், உன் கூட வைக்க மாட்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ராம்குமார் எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாமே, நம்மளோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் வருமேன்னு சொல்லிட்டு மனைவிக்காக விட்டு கொடுத்து போறாரு. சோ இப்போ அவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் சுஜாதா கணேஷ்க்கு கால் பண்றாங்க. கணேஷ் வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கணேஷ் மட்டும் இல்லாம கணேஷ் கூட கணேஷோட ஃப்ரெண்டான மோகன் அப்படின்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுஜாதா கால் பண்றாங்க, கால் பண்ணி கதவை ஓபன் பண்றாங்க. இவங்க 2 பேருமே நைட் ஒரு 11 மணி பக்கம் வீட்டுக்குள்ளார வராங்க. ஒரு பக்கம் தன்னோட கணவரான ராம்குமார் தூங்கிட்டு இருக்காரு. 3 பேருமே கிட்ட போறாங்க. ஒரு தலகாணி எடுத்து ராம்குமாரோட தலையில வச்சு அவர் மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு பக்கம் மோகன் அமுத்துறான். இன்னொரு பக்கம் ஒரு பாவாடை நாடா, அந்த சுஜாதாவோட பாவாடை நாடாவை எடுத்து ராம்குமாரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் மூச்சு விட முடியல, இன்னொரு பக்கம் கழுத்தை வச்சு நெருக்குறாங்க ஒரு கயிறை வச்சு, எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கால் எல்லாத்தையுமே உதறாரு, தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறாரு. இந்த இடத்துல கணேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கொண்டுட்டு வந்த ஒரு கடப்பாறை எடுத்து தலையில ஓங்கி அடிக்கிறான். ஓங்கி அடிச்சோன்னா தலை அப்படியே அந்த இடத்துல உடைஞ்சிருச்சு. அந்த இடத்துல ராம்குமார் கொஞ்சம் கொஞ்சமா மயங்குறாரு. இருந்தாலும் உடம்புகள் அசைறது அவரால் வலியும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னொரு பக்கம் மூச்சு விட முடியல. உடனே கணேஷ் அந்த கடப்பாறை எடுத்து கழுத்துல ஓங்கி குத்துறான். இந்த இடத்துல ஓங்கி குத்துனோட கழுத்துல இருந்து அப்படியே ரத்த வெள்ளம். உடனே அந்த இடத்துல ராம்குமார் இறந்துட்டாரு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க தலகாணியை வச்சு நம்ம கொலை பண்ணிடலாம், இல்ல கழுத்து நடிச்சு கொலை பண்ணிடலாம் நினைச்சது, அந்த இடத்துல ராம்குமார் கோஆபரேட் பண்ணாததுனால அந்த இடமே ஒரு ரத்த வெள்ளம் ஆயிடுச்சு. உடனே எல்லாத்தையுமே நீட்டா பண்ணி முடிச்சுட்டு அந்த கடப்பாறை யாருக்கும் எவிடன்ஸா கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராம்குமாரும் மோகனும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் சுஜாதா கதவை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க டீ போடுற மாதிரியும் டம்ளரை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி டம்ளரை கீழே போடுற மாதிரியும் காலையில 5 மணிக்கு ஆக்டிங் பண்ணி வீட்டை திறந்து என்னோட கணவனை யாரோ கொண்டுட்டான்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும் ராம்குமார் அப்படிங்கிறவருக்கு என்ன நடந்துச்சு, அவரோட லைஃப்ல அவர் உயிர் போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல
யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிருந்தா இந்த இடத்துல உயிர் போயிருக்காது. இந்த இடத்துல சுஜாதாவும் சரி, கணேஷும் சரி, கணேஷோட ஃப்ரெண்டான மோகனும் சரி இப்ப ஜெயில போய் உக்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அன்அபிஷியலாவும் சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு அவங்களோட லைஃப் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கும். இந்த இடத்துல சுஜாதாவோட அம்மா விட்டு கொடுத்து போயிருக்கலாம், சுஜாதா விட்டு கொடுத்து போயிருக்கலாம், இல்ல ராம்குமார் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். எல்லாருமே எனக்கு என்னோட மானம் தான் முக்கியம், எனக்கு என்னோட சுயநலம் தான் முக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு உயிர் போகதான் செய்யுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்க ஒரு அப்பா அம்மாவாக இருந்தா உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ முழுக்க முழுக்க இப்ப செய்ய போற கல்யாணத்துல உனக்கு விருப்பமா அப்படிங்கறத கேட்கறது உங்களோட கடமை தான். நிறைய பேரு ஒரு பொண்ணோ பையனோ தன்னோட அப்பா அம்மா கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டே அவங்க சொல்றதை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் காதலிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமே யோசிச்சு அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு சொல்றதுக்கு கூட தெரியல. இந்த இடத்துல சுஜாதா எவ்வளவுதான் போராடினாலும், என்னோட அப்பா அம்மா எவ்வளவுதான் பிளாக்மெயில் பண்ணாலும் அந்த ராம்குமார் அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு என்ன தேவை? எங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க, என்னை சித்திரவாதம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க, இவ்வளவு விஷயங்கள் சொல்றாலே ஒரு கொலை பண்ண தெரிஞ்சவளுக்கு அவங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க ஏன் தெரிவிக்க முடியல? அந்த கொலைய அவங்க அப்பா அம்மாவை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. நீ கொலைகாரி தான் ஆகணும் அப்படின்னா எதுக்காக ஒருத்தவனை போய் கொலை பண்ணணும்? அந்த புருஷனை போய் எதுக்காக கொலை பண்ணணும்? உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு நீ கொலைகாரி ஆயிருக்கலாம்ல. எதுக்காக மூணாவதா ஒருத்தவனை உன்னோட லைஃப்ல கூட்டிட்டு வந்து உன்னோட காதலனை வச்சு கொலை பண்ணணும்? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு இடத்துல கல்யாணம் அப்படிங்கறது நடக்கும் போது முதல் விஷயமா அந்த அப்பா அம்மா தான் பொறுப்பு ஏத்துக்கணும். அந்த கல்யாணத்துல என்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ முழு விருப்பம் இருக்கா? அதுக்கு அடுத்ததா அந்த பையனும் பொண்ணும் யோசிக்கணும், எனக்கு முழு விருப்பம் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ முழு விருப்பம் இருக்கா அப்படிங்கறத அவங்க யோசிக்கணும். இந்த இடத்துல ராம்குமார் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சுஜாதாவை சந்தித்து இந்த இடத்துல உனக்கு முழு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாவே சுஜாதாவோட பதில்ல அவர் ஈஸியாவே தெரிஞ்சிருப்பாரு. அவர் ஆட்டோமேட்டிக்கா நவுந்திருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்களாவது ஒரு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னாடியே ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் எல்லா விஷயங்களும் கரெக்டாக போகும். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல சுஜாதா மேலதான் ஒரு பெரிய தப்பே இல்ல, ராம்குமார் பண்ணதுதான் பெரிய தப்பு, சுஜாதாவோட அப்பா அம்மா தான் இதுக்கு முழு குற்றவாளிகளே, உங்களுக்கு தோன்ற விஷயத்த கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் மூலியமா யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல நம்ம அடுத்தது என்ன செய்யணும், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களோட வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அவங்களோட மண்டையில ஏறும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.